வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து எந்த ஒரு ரிலீஜியஸையும் வந்து திட்டி பேசணுமோ இல்லை வந்து அவமானப்படுத்தி பேசணுமோ அந்த மாதிரி எந்த வித நோக்கத்திலும் இல்லாமல் இந்த வீடியோவில் என்ன நடக்குது என்ன பேசி வீடியோ போட்டிருக்காங்க பொறுத்து மட்டும்தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ கமெண்ட்டில் வந்து தேவையில்லாமல் வச்சுக்காதீங்க. ಒಂದ್ಸಲ ವಿಡಿಯೋ ನೋಡಿ. கையில் தட்டு வச்சு சாப்பாடு நின்றுக்கிற ஒருத்தர்கிட்ட போய் இப்படி சொல்கிறீங்களாடான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட சுற்றிக்கிறவங்க தட்டியை கேட்காம சிச்சுன்னு வருது பாருங்க. बोलो जय श्री राम. जय श्री राम मिलेगा तभी प्रताप मिलेगा. जय श्री राम. बाबा नाच நான் என்ன பண்ணணும்னு நினச்சி நான் அதை அவங்களே பண்ணிட்டாங்க. பின்ன ஒருத்தர் பசி இதுன்னு சோறு கேட்டு வந்தால் அவருக்கு சோறு போடுறது விட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, இது சொல்லு, அது சொல்லு, அசிங்கமாக தான் சொல்கிறோம். நல்லா வருது வேணான்னு பார்க்குறேன். தப்பாக எடுத்துக்க போகிறீங்க. ஆனால் அந்த மாதிரி ஆளுங்களாம் அப்படி சொன்னால் கூட உரையாது. என்ன தான் பண்ணுறது? என்ன தான் அவங்க வந்து ஹிந்தியில் பேசியிருந்தாலும் அவங்க என்ன தான் பண்ணுறாங்களோ அந்த சுச்சுவேஷன் அங்கே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். பத்தாவதுக்கு இங்கே அந்த அக்கா வந்து ஒருத்தவங்க ரிப்ளை பண்ணி வீடியோ போட்டுக்கிறாங்க. அந்த அக்கா திட்டி தான் வீடியோ போட்டுக்கிறாங்க. அது திட்டி போடுற வீடியோ ஹிந்தியில் தான் போட்டுக்கிறாங்க. அதுவும் நம்மளுக்கு வந்து என்ன திட்டுறாங்கன்னு புரியுது. ನಾಚಿಕೆ ಆಗ್ಬೇಕು ಹಿಂದೂಗಳಂತ ಹೇಳ್ಕೊಳೋದಕ್ಕೆ. ಇದ್ಯಾವುದು ದೇವ್ರ ಹೆಸರು ಇಟ್ಕೊಂಡು ಈ ತರ ಮಾಡೋದು? ಸ್ವಲ್ಪನಾದ್ರೂ ಬುದ್ಧಿ ಬೇಡವಾ? ಅಲ್ಲ ನಿಮ್ಗೇನಾದ್ರೂ ಮನುಷ್ಯತ್ವ? நம்ம ஊர்ல சொல்லணும்னா சோறு தான் தின்றியா இல்லை கீழே கிடைக்குது அந்த மாதிரி கேட்கறாங்க. அவங்க ஹிந்திலே கேட்கறாங்க. ಈ ತರ ಹೇಳಲ್ಲ. ಹೇಗ್ ಗೊತ್ತಾ? ಹೊಟ್ಟೆ ಹಸು ಅಂತ ಬಂದ್ಮೇಲೆ ಜಾತಿ ಕುಲ ಯಾವುದು ಅಡ್ಡ ಬರೋದಿಲ್ಲ. ಫಸ್ಟ್ ಊಟ, ಅದೇ ದೇವ್ರು ಎಲ್ಲರಿಗೂ. ಊಟಕ್ಕೋಸ್ಕರನೇ ಅಲ್ವಾ ಎಷ್ಟೆಲ್ಲ ಕಷ್ಟ. சோறு தான் என் கடவுள், அதுக்கப்புறம் தான் என் தெய்வம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு சோறு தான் கடவுள். எல்லாம் சோறு தான் வந்து காசு சம்பாதிக்கிறேன். 3 வேளை நல்லா சாப்பிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிடணுன்றது. அந்த சாப்பாடு போடுறதுலேயே வந்து போய் மதத்தை திணிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன? நல்லா வருது வேணான்னு பார்க்குறேன். நான் இந்துஸ் மட்டும் வந்து இது பண்ணி சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு வேறு யாரோ ஒரு ரிலிஜன் வந்து இல்லை ரிலிஜன் ஸ்விட்ச் பண்ணி நின்று அந்த சம்பவம் நடந்திருந்தாலும் நான் இப்படி தான் வீடியோ பேசியிருப்பேன், இப்படி தான் போட்டிருப்பேன். நீ நடா திடீர்னு இந்த மாதிரி சம்பவம்லாம் எடுத்து பேசுகிறேன்னு வந்து உடனே என்னை கேட்டுறாதீங்க. ஏன்னா இது ஒன்றும் 10 வருஷமோ 15 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கல, சொல்ல முடியாது. இந்த வீடியோ போட்ட அந்த அக்கா வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் போட்டுக்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்த மாதத்துக்குள்ளே தான் இந்த சம்பவமே நடந்துருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த வீடியோ கரெக்டாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன நடக்குதுன்னு. அவ்வளோதான் எனக்கு தோணுது. நான் பேசிட்டேன். நான் பேசுறது தப்பாக ரைட்டான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா வந்து தப்புனா தெரிஞ்சுப்பேன், திருத்திப்பேன். அதுக்கு தான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்றேன். ஃப்ளாகில் மட்டும்தான் வந்து இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்னு ஒன்றா இருப்பீங்களா? அவர் சொல்லியாக கேட்குறதுன்றது வேற, சும்மா சொல்லுன்றது. சொன்னாதான் உனக்கு நான் சோறையே போடுவேன். இத்தனைக்கும் அவர் இன்னும் ரோசக்காரன் இருந்தாருன்னா போயிட்டு போயிரு. ஆனால் அவருக்கு ரோசத்தோட வந்து அந்த நேரத்தில் அந்த சாப்பாடு அதுதான் முக்கியம். அதுக்காக அவர் வந்து இது சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சிரிச்சுனே வந்து வாங்கிட்டு போயிடுறாரு. அவங்க என்னத்த சொல்றதுதான்.